ஹலோ வியூஸ், தமிழ்நாடு ஜென்மிஷன் 2025 டிஎன்ஏ 2025ல நம்ம பீரியட் கட் ஆஃப் பார்த்துட்டு இருக்கிறோம். பீரியட் கட் ஆஃப் பேஸ்ட் ஆன் ஃபுல் ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான் இந்த பீரியட் கட் ஆஃப், அதாவது போன வருஷம் என்ன கட் ஆஃப் போயிருக்கு, அந்த கட் ஆஃப் என்ன ரேங்க்ல இருக்கு, அந்த ரேங்க்குக்கு இந்த வருஷம் இந்த ரேங்க் வந்து என்ன கட் ஆஃப்ல இருக்கு அப்படிதான் இந்த பீரியட் கட் ஆஃப் நம்ம பார்க்கறமே தவிர எந்த ஒரு காலேஜோட ப்ரொமோஷனுக்கோ எந்த ஒரு அட்மிஷனுக்குமே நம்ம எதுவுமே பண்றதுக்கு இல்லை. நான் ஓப்பனா சொல்லிடுறேன், சரிங்களா? இப்போ நம்ம ப்ரீவியஸா நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்துருந்தோம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எல்லாமே போன வருஷத்தோட கட் ஆஃப் என்ன, தென் அதுக்கு முன்னாடி வருஷம் என்ன கட் ஆஃப் இருக்கு, இது ஒரு ஆவரேஜா நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பீரியட் கட் ஆஃப் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பீரியட் கட் ஆஃப்ல நம்ம அடுத்து நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட உங்களுக்கு கேம்பஸ் தான், சரிங்களா? நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல உங்களுக்கு ஒரு 3 கேம்பஸ் நம்ம பார்த்துட்டோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஜி கேம்பஸ் பார்த்தோம், எஸ்ஏபி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ் பார்த்தாச்சு. அடுத்து இன்னும் ஒரு கேம்பஸ் தான் பார்க்குறோம், அது ஃபைனலாக இருக்குது ஏசிடெக் கேம்பஸ். ஏசிடெக் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இன்ஜினியரிங்கோட கோர் டிபார்ட்மெண்ட் இங்கே எதுவுமே கிடையாது. அதாவது சிஎஸ்சி, ஐடி, இசி, ட்ரிபிள் இ, சிவில் இது எதுவுமே இங்கே கிடையாது, ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, அதாவது ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் தான் இங்கே எல்லாமே அவைலபிளாக இருக்கு. ஸ்பெஷலைசேஷன் பியூர்லி ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கேண்டிடேட் வந்து ஏசிடெக் கேம்பஸை நீங்கள் தாராளமாக ஆப்ஷனில் வச்சுக்கலாம், சரிங்களா? இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்கு, இங்கே டோட்டலாக இங்கே 11 கோர்சஸ் இங்கே அவைலபிளாக இருக்கு. இந்த 11 கோர்ஸோட பீரியட் கடமை டீட்டெயில் நான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதுதான் ஏசிடெக் கேம்பஸ் சொல்றாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் வந்து 4. இதுதான் வந்து காலேஜோட கவுன்சிலிங் கோட். இந்த காலேஜ் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டிலேயே உங்களுக்கு இங்க அவைலபிள் இருக்கு, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பியர் டெக்னாலஜி. ஆப்பியர் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இங்க, சரிங்களா? உங்க லாஸ்ட் இயர் வந்து 171.5 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் இருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு டெஃபினட்டா வந்து 7.5 கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகி டெஃபினட்டா உங்களுக்கு வந்து 178 வரைக்கும் கூட போக வாய்ப்புகள் இருக்கு. ஓசி அண்ட் பிசி வந்து அதே மாதிரி உங்களுக்கு 172.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. பிசிஎம் 168, தென் எம்பிசி 167, தென் எஸ்சி 163.5, எஸ்டி 163.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ரோக்ராம், ஓகேங்களா? கவர்மெண்ட் கோர்ஸ், சரிங்களா? இதுல ஓசி லாஸ்ட் 192.5 வரைக்கும் போயிருந்துச்சு கெமிக்கல் இன்ஜினியரிங். இந்த வருஷம் உங்களுக்கு 2.5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு 195 வரைக்கும் உங்களுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பிசியும் உங்களுக்கு 193 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. பிசிஎம் 193, எம்பிசி 192.5, தென் எஸ்சி 186, தென் எஸ்சிஏ 185.5, எஸ்டி 168.5 வரைக்கும் உங்களுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங்ல இங்க செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு. இல்ல செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 190 வரைக்கும் ஓசி போயிருந்துச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு 2.5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 192.5 வரைக்கும் உங்களுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 190.5, தென் பிசிஎம் 192.5, எம்பிசி 189.5, எஸ்சி 182.5, தென் எஸ்சிஏ 172.5, எஸ்டி 160.5 வரைக்கும் உங்களுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா செராமிக் டெக்னாலஜி. செராமிக் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் உங்களுக்கு ஓசி லாஸ்ட் இயர் வந்து 175 வரைக்கும் போயிருந்துச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு 6 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 181 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பிசியும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 174.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. பிசிஎம் 166, அண்ட் எம்பிசி 175.5, எஸ்சி 161, அண்ட் எஸ்சிஏ 146, அண்ட் எஸ்டி 181 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து ஃபுட் டெக்னாலஜி. ஃபுட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இங்கே ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 184.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு 4 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 188.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பிசிஎம் உங்களுக்கு ரைஸ் ஆகுது 184.5, தென் பிசிஎம் 186.5, தென் எம்பிசி 184.5, தென் எஸ்சி 178 வரைக்கும் உங்களுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ரோக்ராமும் இருக்கு, செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி லாஸ்ட் இயர் ஓசி வந்து 192 வரைக்கும் போயிருந்துச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 2.5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 194.5 வரைக்கும் உங்களுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பிசியும் உங்களுக்கு ரைஸ் ஆகுது 191 வரைக்கும். அதாவது பிசிஎம் 193, தென் எம்பிசி 191.5, எஸ்சி 180, எஸ்சிஏ 175 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து ஓசி 190.5 வரைக்கும் போயிருந்துச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 193.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பிசியும் உங்களுக்கு ரைஸ் ஆகுது 190.5 வரைக்கும் போகுது. அதே மாதிரி பிசிஎம் 192.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் எம்பிசி 186.5, எஸ்சி 184.5, தென் எஸ்சிஏ 170.5 வரைக்கும் உங்களுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து லெதர் டெக்னாலஜி.
லெதர் டெக்னாலஜி லாஸ்ட் இயர் வந்து 171 வரைக்கும் ஓசி போயிருந்துச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 7 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு வந்து 178 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 170.5 வரைக்கும் இப்போ போக வாய்ப்புகள் இருக்கு. பிசிஎம் 166.5, தென் எம்பிசி 168, தென் எஸ்சி 167.5, தென் எஸ்சிஏ 137.5 வரைக்கும் உங்களுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஓகேங்களா. பெட்ரோலியம் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 185.5 வரைக்கும் உங்களுக்கு ஓசி போயிருச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 189 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பிசியும் உங்களுக்கு ரைஸ் ஆகுது, 183.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. பிசிஎம் 183.5, எம்பிசி 184.5, தென் எஸ்சி 180.5, தென் எஸ்சிஏ 171, தென் எஸ்டி 172.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ரோக்ராம் உங்களுக்கு ஓசி உங்களுக்கு வந்து 175.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 181.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. 6 மார்க்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து பிசியும் உங்களுக்கு ரைஸ் ஆகுது, 172.5 வரைக்கும் போகுது. தென் பிசிஎம் 165, தென் எம்பிசி 170, தென் எஸ்சி 172.5, தென் எஸ்சிஏ 137.5 வரைக்கும் உங்களுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து பேராசிட்டிக்கல் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 185 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு 4 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 189 வரைக்கும் உங்களுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பிசியும் உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகுது, 183 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் பிசிஎம் 184, தென் எம்பிசி 184, தென் எஸ்சி 173, தென் எஸ்சிஏ 149 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 11 கோர்சஸ்ல உங்களுக்கு எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ், கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டா இங்க வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. நீங்க கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னாலஜி ஓரியன்டான கோர்சஸ், எஸ்பெஷலி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, செராமிக் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல், டெக்ஸ்டைல், பாராசிட்டிக் டெக்னாலஜிஸ், இது மாதிரி வந்து டெக்னாலஜி ரிலேட்டட் கோர்சஸ் இங்கே அதிகமாகவே இருக்கு. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாகவே இருக்கும். ஏன்னா நிறைய காலேஜஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸா இருக்கு. இங்கே பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற கோர்சஸ் நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ்ல நிறைய கோர்சஸ் இருக்கு. நீங்க சாய்ஸஸ் லிஸ்ட்டை இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாய்ஸஸ் லிஸ்ட்ல உங்களுக்கு அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன கோர்சஸ் நீங்க எடுக்கிறீங்க அது எல்லாமே இப்போதைக்கு காலேஜ் நேம் போட்டு உங்களுக்கு விருப்பம் உள்ள கோர்ஸை மட்டும் நோட் பண்ணி வைங்க. நம்ம பின்னாடி ஃபியூச்சர்ல நம்ம ஃபைனலாக கன்சல்டேட் பண்ணுவோம். சாய்ஸஸ் லிஸ்ட் வந்து எந்தெந்த ஆர்டரில் நம்ம வந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்தெந்த ஆர்டரில் கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலாக டீப்பான ஃபீல்டில் பின்னாடி பார்ப்போம். நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு வேறு ஏதாவது காலேஜஸ் பற்றி தகவல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதையும் நம்ம பார்ப்போம். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.